Hello friends, welcome to my channel. This video sponsored by School of Business Organization. இந்த கம்பெனி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் செயல்படக்கூடிய நம்பர் 1 ஜென்யூன் கம்பெனிங்க. இந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அல்லது மேலும் தகவல் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் நேமும் குவாலிஃபிகேஷனும் சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுவாங்க. மேலும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன். இந்த அரிய வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மிளகாய் சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கார சட்னி வேறு, மிளகாய் சட்னி வேறேங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் மிளகாய் சட்னி தாங்க எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். மிளகாய் சட்னிங்கிறது ரொம்பவுமே சிம்பிளாக, அதே செகண்டில் ரொம்பவுமே டேஸ்ட்டாக காரமாக இருக்கக்கூடிய மிளகாய் சட்னி எப்படி பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து ஓரளவுக்கு பொடிசாக நறுக்கி ஆட் பண்ணிவிட்டு 2 தக்காளி எடுத்து அதையும் நறுக்கி ஆட் பண்ணியிருக்கலாங்க. சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக புளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அடித்து எடுத்துடலாங்க. இந்த பதத்தில் நல்லா அடித்து எடுத்துடலாங்க. நீங்கள் மிளகாயை ஊற வச்சு ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாவே அடித்து வரும். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய்ங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் உளுந்து ஆட் பண்ணிக்கலாங்க. லைட்டாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் லைட்டாக தட்டி வச்சுருந்த வெள்ளைப்பூடு, கருவேப்பிலைங்க இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த மிளகாய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. உங்களுக்கு தண்ணி வேணுங்கிற பட்சத்தில் தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வைங்க. இப்போ உப்பு இருக்காங்கிறத நல்லா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணும்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்க ஈரப்பதம்லாம் சுண்டி வரணும். ஸோ ஒரு 5 மினிட்ஸு ஒரு மூடி போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தண்ணி எல்லாமே சுண்டி சட்னி நல்லாவே கெட்டியாக வருங்க. அவ்வளோதாங்க, மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.